சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த வன்னியர் சங்க மாநாட்டுடைய டேக்அவேவா நாம எது சார் எடுத்துக்கிறது? இன்னுமே அந்த வன்னியர் சங்கம் வன்னியர் அமைப்பு தான் இந்த அரசியல் கட்சி என்பதை மீண்டும் 100% நிரூபிக்கும் வகையில தான் இந்த மாநாடு இருந்திருக்கிறது. பார்த்தோம் அவருடைய வாக்கு வங்கியே அதுதான். அதை தாண்டி பிற அரசியல் கட்சிகள்ல அல்லது பிற மதத்தினரோ ஜாதியினரோ வந்து அங்க இதற்காக வாக்களிப்பார்கள் அப்படின்னு தெரியல. இன்றைய நிலைமையில் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் சின்ன மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு நிழல் போர் இருக்கு, ஒரு பனிப்போர் இருக்கு அப்படிங்கறத நம்ம வெளிப்படையாவே தெரியும். யாரும் எனக்கு கட்டுப்படலைன்னா நான் தூக்கி வெளியில போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. நேற்றுக்கு சின்னவர் பேசும்போது பெரியவர் முகத்துல கடுகடுன்னு தான் இருந்தாரு. ஆமா ஆமா, அவர் நானே முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சரா இப்ப நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுருந்தா அப்படிங்கிற போது அவருடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கு. என்னுடைய பேச்செல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போது என் பேச்சை கேட்கறதே இல்லை அப்படின்னு மேடையிலேயே பேசியிருக்காரு சார் டாக்டர். இது வந்து கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழுவில் பேச வேண்டிய வார்த்தைகள். அதை பொது மேடையில பேசுறாரு. பொது மேடையில பேசுறாரு அப்படின்னா அது அன்புமணிக்கான எச்சரிக்கை தான் நம்ம பார்க்கணும். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சென்டரே முடிவுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் 10.5 எங்களுக்கு கொடுங்க, மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடாது, போராட்டத்தை நாங்க பண்ணுவோம், போராட்டத்தின் மூலமாக அரசை பணி வைப்போம்னு வந்து நேற்றுக்கு வந்து டாக்டர் பேசியிருக்காரு. இந்த 10.5 சாத்தியமா சார்? இப்போ மறுபடியும் போராட்ட கிழமை என்று வருகிற பொழுது 1986-87 நினைக்கிறேன் மிகப்பெரிய அளவுல தமிழகத்தின் வட மாவட்டங்களே பெரிய அளவுல போராட்டம் இருந்தது. அது மாதிரியான போராட்டத்தை முன்னெடுப்பது போல ஒரு சூசகமான அறிவிப்பா இருக்கு. பாமக என்ன மைண்ட் செட்ல போய் இருக்காங்க, யார்கிட்ட போக வாய்ப்பு இருக்கு? பாமக நிச்சயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் அணி சேர்வார்கள். என்டிஏ கூட்டணிங்கிற என்டிஏ கூட்டணியில அதிமுகவோடு நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் துரை கருணா. வணக்கம் சகோதரா. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் சங்க மாநாட்டை பாமக கூட்டியிருக்காங்க. அதுல சில பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. கூட்டணி சார்ந்து அந்த மாநாட்டில் அறிவிப்பார்னு பார்த்தோம். அந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கலை. கூட்டணியை பற்றி நான் முடிவு செய்வேன், அதை பற்றி நீங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம் அப்படின்னு வந்து டாக்டர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் தான் இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு பாமக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அன்புமணி கிட்ட இருந்த தலைவர் பதவியை சீனியர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பறித்து கொண்டார். மறுபடியும் மேடைகளில் ஜூனியர் டாக்டர் பேசும்போது சீனியர் டாக்டருடைய முகம் வந்து கடுகடுன்னு தான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அப்பாவுக்கும் பையனுக்குமான சண்டைகள் முடியவில்லையா? இந்த வன்னியர் சங்க மாநாட்டுடைய டேக்அவேவா நாம் எதை சார் எடுத்துக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் ஒவ்வொரு தேர்தலுக்குமா ஒவ்வொரு விதமான வியூகம் வைப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலானாலும் சட்டமன்ற தேர்தலானாலும் திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு தான் தொடங்குவாங்க. தேர்தலுக்கு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததுன்னா அதுக்கு எதிராக களமாடுவார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் களமாடுவார்கள். ஆட்சி கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது, எனவே ஆட்சி மாற்றம் வரும் என்றால் இந்த பக்கம் வந்துடுவாங்க. இவர்களோடு இணைந்து ஒரு பொது மேடையை உருவாக்கி பயணிப்பார்கள். ஆனாலும் கூட கடைசி வரைக்கும் தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான் அவங்க பேச்சுவார்த்தையினுடைய தீவிரத்தன்மையே இருக்கும். அது வரைக்குமே அவங்க ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார்கள். இன்றைக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகாமகம் கடந்து மஞ்சள் உடையோடு வந்து தலைவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய சித்ரா பௌர்ணமி மாநாட்டை நடத்திருக்காங்க. வெற்றிகரமாக அந்த மாநாடு நடந்திருக்கிறது. கடந்த மாநாடு ஜெயகுருவுக்கு மிக கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க அவர்கள். சட்டமன்றத்திலே அதை பத்தி பேச்சிருந்தது. அவர் இன்னுமே அந்த வன்னியர் சங்கம் வன்னியர் அமைப்பு தான் இந்த அரசியல் கட்சி என்பதை மீண்டும் 100% நிரூபிக்கும் வகையில தான் இந்த மாநாடு இருந்திருக்கிறது. பார்த்தோம் அவருடைய வாக்கு வங்கியே அதுதான். அதை தாண்டி பிற அரசியல் கட்சிகள்ல அல்லது பிற மதத்தினரோ ஜாதியினரோ வந்து அங்க இதற்காக வாக்களிப்பார்கள் அப்படின்னு தெரியல. அரசியல் கட்சிகள் கூட்டணி வருகிற பொழுது அந்த கூட்டணியுடைய வாக்கு தான் வெற்றி தோல்வியை தரும். தனித்து நின்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகபட்சம் ஒரு 6%, 6.5% வரைக்கும் வாங்கலாம். வட மாவட்டங்கள்ல, மேற்கு மாவட்டங்கள்ல ஒரு கணிசமாக இருக்கு. தலைநகர் சென்னை உட்பட சென்னை, செங்கற்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் வன்னியர் சமுதாயம் கணிசமாக இருக்கிறது. காலங்காலமாக திரு ராமதாஸ் அதான் சொல்றாரு, மிக சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் முதலமைச்சராக வருகிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய சமுதாயமான நம்ம வன்னியர் சமுதாயத்துல வந்து நமக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்காரு.
கடந்த 30-35 ஆண்டுகளாக அவருடைய அரசியல் பயணத்துல இதுதான் 40 ஆண்டுகளாகவே இதுதான் வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை இல்லை அப்படின்னு தான் இருந்தாங்க. இதுல கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்தாங்க. தொடர்ந்து இப்படியே இருந்ததுன்னா தமிழ்நாடு நாம வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. எனவே தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்கணும். ஆமா, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு. காவிரி ஆத்து பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டு அந்த வரைபடம் எல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. நான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போயிருந்தேன். அந்த பக்கம் நம்ம மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் சேதுராமன், ஆமா, அவரும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் 2 பேரும் இணைந்துதான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்க. காலங்காலமாக மிக அதிகமாக முக்களத்துவ சமுதாயம் தென் மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. வட மாவட்டங்கள்ல கணிசமான அளவுக்கு வன்னியர் சமுதாயம் இருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. எனவே இந்த பிரிவினை என்பது ஒரு அவசியம்லாம் அப்படி சொன்னா ஊபி, பஞ்சாப் எல்லாத்தையுமே மேற்கோள் காட்டி அது மாதிரி இருந்தது. ஒரு தமிழ் தேசிய அளவிலான ஒரு மாநாடு கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மேட்டூர் பக்கம் அப்படின்னு, ஒரு 18-20 ஆண்டுகளுக்கு முன்பு. எனவே அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய அளவுல முக்கியத்துவம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான பயணம் தான் அவர்களுடைய பயணம். ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்றாலும் கூட கூட்டணி ஆட்சியிலாவது நம்ம ஒரு பிரதிநிதித்துவத்தை, ஒரு முக்கிய இலாக்காவை பெற்று பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல 2006-11 வரைக்கும் பாமக எந்த கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுல சார், அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க ஒரு கணிசமான 50-60 தொகுதிகளில் ஒரு கணிசமான டிசைடிங் ஃபேக்டருங்கிறாங்க. ஆமா, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு 50-60 தொகுதிகள் இருக்கிற போது நிச்சயம் இருக்கும். எது வெற்றி கூட்டணி அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த பக்கம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அங்கதான் போவாங்க. அப்ப அது வெற்றி கூட்டணியா மாறுறதுக்கான வாய்ப்பு கூடுதலா இருக்குல்ல. ஸோ அந்த வகையில தான் அவருடைய அணுகுமுறை காலங்காலமாக இருந்து வந்திருக்கிறது. நாங்கள் ஒரு வித்தியாசமான கட்சி அப்படின்னு தான் தொடக்க முதலே பண்ணாங்க. வித்தியாசமான அணுகுமுறைகள் இருந்தது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல் அறிக்கை மருத்துவர் ராமதாஸ் அறிக்கையா தான் இருக்கும். அது மாநில பிரச்சனையோ, தேசிய பிரச்சனையோ, சர்வதேச பிரச்சனைகளோட அவருடைய பங்களிப்பு இருக்கும். அது மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த வேளாண் பட்ஜெட்டை முதல்ல அவர் தான் தனி பட்ஜெட் கொண்டு வரணும் அப்படின்னு வேளாண் பட்ஜெட்டை தனியா கொண்டு வந்தாரு. பொது பட்ஜெட்டையுமே கொண்டு வந்தாரு. நிழல் பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணுவாங்க. அதான் நிழல் பட்ஜெட்டு, இந்த வேளாண் பட்ஜெட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு மாடலா நாங்க பண்றோம் அப்படின்னு. மாணவர்கள் பிரச்சனை, குறிப்பா அந்த மதுவிலக்கு தொடர்பான பிரச்சனைகள்ல பெரிய அளவுல இருந்தாங்க, முன்னெடுத்து பண்ணினாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அரசியல் தேர்தல் என்று வருகிற பொழுது அவருடைய அந்த சாதுரியமான ஒரு சாமர்த்தியமான அணுகுமுறையால ஒரு 18-20 எம்எல்ஏக்கள் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கு 4-5 எம்எல்ஏ இருக்காங்க. சில நேரங்களில் பிரதிநிதித்துவம் இல்லாமே இருந்திருக்கு. அந்த கூட்டணியினுடைய தன்மையை பொறுத்து அவர்களுடைய வெற்றி தோல்வி இருக்கு. இன்றைய நிலைமையில் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் சின்ன மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமே ஒரு நிழல் போர் இருக்கு, ஒரு பனிப்போர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாவே தெரியும். யாரும் எனக்கு கட்டுப்படலைன்னா நான் தூக்கி வெளியில போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. நேற்றுக்கு சின்னவர் பேசும்போது பெரியவர் முகத்துல கடுகடுன்னு தான் இருந்தாரு. ஆமா ஆமா, அவர் நானே முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சரா இப்ப நீங்க எல்லாம் ஓட்டு போட்டிருந்தா அப்படிங்கிற போது அவருடைய பார்வை ஒரு மாதிரி தான் இருந்து. இன்னுமே அந்த நிழல் யுத்தம் என்பது நிச்சயமா அவர்களுக்குள்ள இருக்கிறது. இன்னொன்னு சொல்றாரு சார், மாவட்ட நிர்வாகிகள், அதாவது நிர்வாகிகள் மாவட்ட நகரம்னு பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்துறீங்க, நீங்களாம் எனக்கு வேலை பார்க்கறதே கிடையாது, ஒவ்வொருத்தவரும் 50 ஓட்டு தரத்தி கொடுத்தீங்கன்னா நாம் ஒரு மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருந்திருப்போம். கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் என்னுடைய பேச்செல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என் பேச்சை கேட்கறதே இல்லை அப்படின்னு மேடையிலேயே பேசியிருக்காரு சார் டாக்டர். இது கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழுவில் பேச வேண்டிய வார்த்தைகள். அத பொது மேடையில பேசியிருக்காரு. பொது மேடையில பேசுறாரு அப்படின்னா அது அன்புமணிக்கான எச்சரிக்கையா தான் நம்ம பார்க்கணும். என்னன்னா, அவர் தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு ஏராளமான மாநில, நகர, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் அவரை சார்ந்துதான் இருக்காங்க. இனி எதிர்காலம் பாமக என்பது அன்புமணி பக்கம் தான். எனவே அவர் தான் பொறுப்புகளுக்கு போட முடியும். நாளைக்கு சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேண்டிடேட் செலெக்ஷன்ல இருந்து அவர் பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த நிலைப்பாடு என்பது ராமதாஸ் தன்னுடைய கையிலிருந்து, தன்னுடைய ஆதிக்கத்திலிருந்து கட்சி நழுவி போகிறதோ, அன்புமணி இதை எடுத்துட்டு போய் தவறான திசைவெளியில் கொண்டு செலுத்துகிறாரோ அப்படிங்கிற பார்வை வந்துருச்சு. என்னன்னா, 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் பேச்சுவார்த்தை நடந்தது. ரெண்டு பக்கமும் பேசினாங்க, அதிமுக கிட்டையும் பேசினாங்க, பாஜக கிட்டையும் பேசினாங்க. கடைசி நாள் வரைக்குமே பேச்சு இருந்தது. திரு அன்புமணியை பொறுத்தளவுல மத்திய அமைச்சராக இருந்ததுனால அவருக்கு டெல்லி பாலிடிக்ஸ், தேசிய அரசியல் மீது ஒரு நாட்டமும் ஈர்ப்பு வந்துருச்சு. மீண்டும் ஒரு முறை அவரோ அவருடைய மனைவியோ அமைச்சராக அங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா
பெரிய அளவில் நமக்கான செல்வாக்கு தேசிய அளவில் இருக்கும். அப்படி வருகிற பொழுது ஏற்கனவே அவர் கடந்த முறை இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் சில தவறுகள் நடைபெற்றதாக, நிர்வாக முறைகேடுகள் நடைபெற்றதாக வழக்குகள் இருக்கு. ஸோ அதிலிருந்தும் தான் தப்பித்துக் கொள்ள முடியும் என்கிற அந்த பார்வை அவருக்கு இருந்தது. ஆனால் திரு ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் இங்கு திராவிட கட்சிகள் தான் மெயின். ஒன்று திமுக போவோம், இல்லை அண்ணா திமுக போவோம் அப்படின்னு. அப்போ சீட்டு நோட்டெல்லாம் இங்கே கிடைக்கும், ஒரு கணிசமான அளவில் கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான் ராமதாஸ். இதில் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் உருவாகிட்டு அவர் தலைமை பொறுப்பிலிருந்து எடுத்து செயல் தலைவராக போட்டுட்டு கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்த அவரே தலைமை பொறுப்பை ஏற்றார். இதுவரையிலையும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய போதிலிருந்து நான் எந்த பொறுப்பிலும் எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன், என்னுடைய கால்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் போகாது, உள்ளாட்சி அமைப்புகளும் என் கால் படாது அப்படிங்கிற மாதிரி இருந்தார். குடும்பத்தை சேர்ந்த யாரையுமே கொண்டு வர மாட்டேனாரு. காலச்சூழல் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த ஒன் மேன் ஆர்மிங்கிற மாதிரி அவர்களை சார்ந்தே இருந்ததனுடைய விளைவு தான் இந்த மாதிரி. உதாரணத்துக்கு வைகோ எடுத்துங்க, அவரு அந்த வாரிசு அரசியலை எதிர்த்து தான் களமாடினாரு, இன்று தன் வாரிசையை கொண்டு வந்துட்டார். ஸோ இவருமே தனக்கு அடுத்து இந்த வன்னிய மக்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்து அன்புமணி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஏன்னா வேறு தலைவரை போட்டிருந்தார், பேராசிரியர் தீரனை போட்டிருந்தார் கொஞ்ச நாள். ஜிகே மணி கூட கொஞ்ச நாள் தலைவராக இருந்தார், அவருமே இப்ப தலைவராக இருந்தாரு. இப்ப இவர் செயல் தலைவராக போட்டுட்டு ஜிகே மணியவும் அவர் ஏதோ பொறுப்பு தலைவரை ஏதோ பொறுப்பு கொடுத்து வச்சு ஜிகே மணியும் போன டன்னி ஒரு தலைவராக இருந்தார். ஆமாம் இருந்தார், கடைசி வரைக்குமே அவர் தான் இருந்தார். இப்போ கட்சியை கட்டுக்கோப்பு நகர்கிறதோ, தன்னிடமிருந்து பிடி தளர்கிறதோ என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் பெரியவர் மருத்துவர் ராமதாஸுக்கு ஏற்பட்டதனாலதான் அன்புமணியாக இருந்தாலும் தன் மகனாக இருந்தாலும் கூட தான் இருக்கும் வரை கட்சி தன் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு மறைந்த பெரியவர் கலைஞர் கருணாநிதி கடைசி வரைக்குமே கொடுக்கல. 50-60 ஆண்டுகள் தொடர்ந்து அவரோடு பயணித்து கடைசி நேரத்துல தான் திமுக செயல் தலைவர் பதவியை ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் வரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்சியை வைத்திருக்க வேண்டும், தன்னுடைய வியூகம் தான் வெற்றி பெறும் அப்படி என்று கருதுகிறார். இதனால தான் கடந்த பல மாதங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை என்னுடைய பேச்சை கேட்ட யாருமே இப்ப என் பேச்சை கேட்கலங்கிறது. அப்ப யார் பேச்சை கேட்கிறாங்க? திரு அன்புமணி பேச்சை கேட்கிறாங்க. அப்ப வெளிப்படையா அவர் மனசுல இருந்ததை கொட்டி தீர்த்துட்டாரு. கூட்டணி தொடர்பாக நான் தான் முடிவெடுப்பேங்கிறதையும் அறிவிச்சிட்டார். அமித்ஷா சென்னை வந்திருந்தாரு சார் போன மாசம். அந்த மீட்டிங் அட்டன் பண்ற மைண்ட் செட்ல வந்து அன்புமணி இருந்தார் போல இருக்கே. அதன் காரணமா தான் அந்த பதவியை வந்து டாக்டர் ராமதாஸ் பறிச்சார் போலயே. உண்மை அதுதான். அதாவது அந்த நேரத்துல 2-3 விஷயங்கள் பேசப்பட்டது. தோழமை கட்சிகளையும் சந்திச்சு பேசிட்டு தான் பத்திரிகையாளர் சந்திக்கிறதா இருந்தது. திரு எடப்பாடியினுடைய பிடிவாதம் காரணமாக இப்ப என்டிஏ அதிமுக மட்டும் பண்ணுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவர் தரப்புல இருந்தும் ஆட்களை பேசிட்டு இருக்காங்க, கொண்டு வரதுக்கான முயற்சி இருக்கு எடப்பாடி தரப்புல, என்டிஏ தரப்புல அந்த முயற்சிகள் இருக்கு. எனவே இப்போதைக்கு அது வேண்டாங்கிற மாதிரி சொன்னதுனாலதான் திரு ஓபிஎஸ் அவர்களே ஊர்ல இருந்து அதுக்காகவே வந்திருந்தார், இங்கேயே இருந்தாரு, அழைப்பு வரும் என்று காத்திருந்தார். திரு அன்புமணி, ஏசி சண்முகம், பலருமே டிடிவி தினகரன் உட்பட பலரும் சென்னையில் திரு அமித்ஷா அவர்கள், ஏன்னா 2 நாள் அவர் இருக்கிறாரு, அதனால அவங்க காத்திருந்தாங்க. அது மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது உண்மை, யதார்த்தம். சார் அதே போல இந்த 10.5 இடஒதுக்கீடு இப்போ வரைக்கும் வந்து ஒரு மிக தீவிரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் எலெக்ஷன் 2021 தேர்தல் சட்டசபை கடைசி நேரத்துல வந்து எடப்பாடி வந்து 10.5 சட்டமா கொடுத்துட்டு போனாரு. இதன் காரணமாக தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அந்த 10.5 வந்து செல்லாதுங்கிற ஒரு தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சென்டரே முடிவுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் 10.5 எங்களுக்கு கொடுங்க, மயிலே இறகு போடுனா இறகு போடாது, போராட்டத்தை நாங்க பண்ணுவோம், போராட்டத்தின் மூலமாக அரசை பணிய வைப்போம்னு வந்து நேற்றைக்கு வந்து டாக்டர் பேசியிருக்காரு. இந்த 10.5 சாத்தியமா சார்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு அந்த டேட்டா வச்சுக்கூட நம்ம வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம், அதற்கு முன்னாடியே 10.5 கேட்கிறாரு, இது சாத்தியமா சார்? இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்குன்னு ஒரு 31% வாக்குகள் இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த மாதாந்திர அந்த வருமான அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாரு. அது ஏற்கல பொதுவெளிகள்ல அரசியல் கட்சிகள் கடுமையா விமர்சனங்கள் இருந்தது. அது வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி. உடனே அவர் என்ன பண்ணார்னா, எப்படியாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு கூடுதல் இடஒதுக்கீடை கொண்டு வரணும்னு 50% கொண்டு வந்துட்டார். இந்த 50% பிசிக்கு இருக்கு அப்படிங்கிற போது அப்போ வன்னியர் சமுதாயம் வந்து இந்த 15-20% வேணும்னு தொடர்ந்து குரல் கொடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க.
உடனே திரு கருணாநிதி என்ன பண்ணாருன்னா இந்த 30ல் 20% எம்பிசின்னு பிரிச்சுட்டார். ஆமா, இந்த மோஸ்ட் பேக்வேர்டு கொண்டு வந்தார். காஸ்ட். அதுல தன்னுடைய இசைவேளாளர் சமுதாயம் உட்பட 108 109 சமுதாயத்தினர் வன்னியர்கள் உட்பட நாங்க எங்களுக்கு மட்டுமே 20% கேட்டோம். மாதிரி 100க்கும் மேற்பட்ட சமுதாயத்தினை நினைச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்லி அப்பவே அவங்களுக்கு மன வருத்தம் இருந்தது. மாம்பழத்தை கேட்டோம், அழுகிய மாம்பழத்தை சொன்னாரு. இந்த பல கமிஷன்கள் சிபாரிசு பண்ணதுல 10-15% ஒரு அடர்த்தியாக வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள்ல வன்னியர் சமுதாயம் இருக்கிறது உண்மை. மேலோட்டமாக பார்த்தாலே அவங்க அதிகமாக இருக்கிறது தோன்றுதுன்னா அந்த கமிஷன்லாம் 10-15% கொடுக்கலான்னு சிபாரிசு பண்ணிதாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த மாதிரி கொடுத்துட்டாரு. இப்போதைக்கு இதை நாங்கள் எடுத்துக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை என்பது நிச்சயமாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் 15% கேட்டாங்க. கடைசியாக 10.5% எங்களுக்கு வேணும் அப்படின்னு போராடிய போது அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுய ஆதாயத்துக்கு அப்படிதான் சொல்லணும், அவர் இந்த மேற்கு மாவட்டம் வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வன்னிய வாக்குகள் நமக்கு பயன்படும் என்கிற கண்ணோட்டத்தில் தான் இந்த 10.5% சொல்றாங்க. கடைசி நாள்ல கொடுத்தாரு சட்டமன்றத்தின் கடைசி நாள். அப்பவே அன்றைய துணை முதலமைச்சரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இருந்த ஓ பன்னீர்செல்வம் உட்பட மூத்த நிர்வாகிகள் அரசுத்துறை அதிகாரிகளே சொல்றாங்க இந்த 10.5% சட்ட ரீதியாக ஆய்ந்தறிந்து அடுத்து ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு மட்டும் அறிவிச்சிருங்க, அப்புறமா பார்ப்போம், இதுக்கு ஒரு கமிட்டி அல்லது குழு கூட போடுங்க அதிகாரிகள் மட்டத்தில் அப்படின்னு சொன்னபோது இல்லை கொடுத்துடலாம் அப்படின்னாரு. ஜாதி ரீதியாக ஒதுக்கீடு கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்றம். சமுதாயம் இப்போ சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்தாரு, இஸ்லாமியர்களுக்கு 3% கொடுத்தாரு, கலைஞர் கொடுத்தாரு. அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை வரல. ஆனால் ஜாதி ரீதியாக வன்னிய சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு 10.5 ஆமா கொடுக்காது. இப்ப இந்த 106 சமுதாயத்துக்கு 9.5. இவங்க அந்த வன்னியர் படையாச்சி பள்ளின்னு அவங்க ஒரு 4 பிரிவு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டுமே 10.5% அப்படிங்கிறதுனாலதான் ஒரு மிகப்பெரிய தோல்வியை மத்திய மண்டலம் தென் மாவட்டங்கள் டெல்டால ஒரு மிகப்பெரிய தோல்வி அதிமுக பிரச்சாரம் பண்ணாங்க சார். அதாவது தென் மாவட்டங்கள்ல வந்து தோக்கணும் அப்படின்னு 10.5% கொடுத்தனால எடப்பாடி தோக்கணும் மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்தது. அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்களே கூட இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பான்மையான முக்குளத்தோர் வாக்குகள்லாம் கூட திசை மாறி போய் அதுதான் யதார்த்தம். எனவே இந்த நிலையில் உச்ச நீதிமன்றமும் இதை மறுத்துருச்சு. 10.5% இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்ப அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவசர கதியில சட்ட ரீதியாக ஆராயாமல் அதிமுக ஆட்சி வந்து பண்ணிட்டாங்க, நாங்க சட்ட ரீதியாக ஆராய்ந்து வலிமையான சிறந்த வழக்கறிஞர்களை கொண்டு நாங்க அங்க போட்டிருக்கோம் வருவோம் அப்படின்னாரு. வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறதான் யதார்த்த நிலை. ஓகே சார். ஸோ மறுபடியும் போராட்ட கிழமை என்று வருகிற பொழுது 1986-87 நினைக்கிறேன் மிகப்பெரிய அளவுல தமிழகத்தின் வட மாவட்டங்களே பெரிய அளவுல போராட்டம் இருந்தது. ஸோ அது மாதிரியான போராட்டத்தை முன்னெடுப்பது போல ஒரு சூசகமான அறிவிப்பா இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரசு நிச்சயமா அதை அனுமதிக்காது, அதை எதிர்கொள்ளும், அரசாங்கம் எதிர்கொள்ளும். என்ன பண்ண போறாங்க நம்ம பார்க்கலாம் சார். அதே போல இந்த கூட்டணி பத்தி என்ன மைண்ட் செட் சார் இருக்காங்க? என்ன கடைசி நேரம் வரைக்கும் தான் பாமக வந்து அந்த கூட்டணி பற்றிய முடிவே எடுப்பாங்க. இந்த எலெக்ஷன் 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது சட்டமன்றத்தில் பாமக ஒரு 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. என்ன முடிவு சார் எடுக்க வாய்ப்பு இருக்குது? அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, சீனியர் டாக்டருக்கும் ஜூனியர் டாக்டருக்கும் சண்டை, ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது. என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க சார்? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் அவங்க எப்போவுமே ஜெயிக்கிற குதிரையில் தான் பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மைண்ட் செட்டில் தான் காலங்காலமாக இருக்காங்க. எது வெற்றிக்கான கூட்டணி அப்படின்னு இப்போதைய நிலையில திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. அவரு முதலமைச்சர் வந்து இன்னும் 234 ஜெயிப்புங்கிறாரு இல்லைங்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையோட போறாங்க. நம்ம கடந்த பதிவுகளோட பேசியிருந்தோம். அவருக்கு என்னன்னா, மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஹார்டிக்கு வெற்றி கொடுத்தாரு 77, 80, 84. செல்வி ஜெயலலிதாவும் 2011, 2016 ஒரு தொடர் வெற்றியை கொடுத்தாங்க. 6 முறை ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் வெற்றி இதுவரைக்கும் அவங்களுக்கு சாத்தியப்படல. 7வது முறை நம்ம தொடர் வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இறங்கிட்டாங்க. கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரியிலிருந்தே இறங்கிட்டாங்க. தேர்தல் 1.25 வருஷம் 1.5 வருஷம் இருந்தாலும் கூட களப்பணியில் இறங்கிட்டாங்க. பொறுப்பாளர்களை போட்டாங்க. அங்கங்கே பாகம் கமிட்டி, அந்த தொகுதி பொறுப்பாளர்கள், பாக பொறுப்பாளர்கள், கீழே பூத்து கமிட்டி வரைக்கும் இந்த எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி வேட்பாளர் அறிவித்த பிறகு தான் பூத்து கமிட்டியே போடுவாங்க கடந்த காலங்களில். இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பூத்து கமிட்டியும் போட்டாங்க.
ஆக அந்த வலிமையான கூட்டணியில் சேர வேண்டும் என்று பாமக விரும்புகிறது. எங்கள் கூட்டணியில் பாமகவுக்கு இடமில்லைன்னு ஒரு சமீபத்தில் சொன்னார். இதன் காரணமா தான் நிச்சயமாக அப்படி ஒரு விருப்பம் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் அவ்வப்போது பிரச்சனை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா, ஆதவன் அர்ஜுனாவுக்காக ஒரு சீட்டு கொடுத்துட்டு அறிவாலயத்தில் எல்லா மூத்த தலைவர்களும் உட்காந்து கூட்டணி தலைவர்கள் உட்காந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னா நாங்கள் முக்கியமான நிர்வாக குழு கூட்டம் போட்டிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள், முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு இல்லாட்டி நாளைக்கு வர்றவங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொன்ன உடனே நாங்கள் அதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்களையுமே பொது வெளிகளில் பேசணும். திரும்பவும் சொல்றாரு, அதாவது பாமக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நாங்கள் வரமாட்டோங்கிறதுல திரும்பவும் ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆமாம், அதாவது விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த தொடக்க கால கோஷம் என்பது திமிரி எழு திருப்பி அடி அத்துமீறு அடங்கமறு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. ஆனால் இன்று அரசியல் ரீதியாக ஒரு பக்குவப்பட்ட போது அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரத்தை பெறுவோம், அதிகாரத்தை வெல்வோம். இப்போ அமைப்பாய் திரண்டுட்டாங்க, அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, 4 எம்எல்ஏ 2 எம்பி கிடைச்சிருச்சு. அப்போ அதிகாரத்தை வெல்வதற்கான அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோங்கிற மாதிரி பல இடங்களில் பேசுகிறாங்க. தொகுதி 18 தொகுதி 20 தொகுதி 25 தொகுதியெல்லாம் பேசுகிறாங்க. கடைசியில் இரட்டை இலக்கம் கிடைத்தால்தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிற போது விசிக அதிலிருந்து வெளியேறினா பாமக தன்னால் உள்ள போகிறதுக்கான கூடுதல் வாய்ப்பு. ஓகே, ஸோ அதற்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது. விசிக போகுமா? ஆனாலும் திமுக பாமகவுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சிஎம்ஏ சொல்லிட்டாரே சார். பாமகவை நாங்கள் கூட்டணியில் சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாரே சார் சிஎம்ஏ. அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்க திருமாவுக்கு ஆப்ஷன் இல்லையே சார். திமுகவை விட்டுட்டு போயிட்டாருன்னா அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, இந்த சைடு விஜய் கிட்ட தான் போய் ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக எப்படி திரும்ப போவாங்கிற கேள்வியும் இருக்குல்ல சார்? இல்லை, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளை நாங்கள் சமாளிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்களே விரும்புகிறார்கள். எனவே பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாங்கள் குறைந்தபட்சமாக அதிமுகவோட உடன்பாடு வைக்கிறோம். எங்கள் பிஜேபி வந்தால் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு உதாரணம் இருக்குது. 98ல் இதே பாமகவும் அதிமுகவும் அதிமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று அங்கே வர்றாங்க. 13 மாதத்தில் வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்துட்டு இதே போய் திமுகவில் அவங்க சேர்ந்துட்டாங்க. பாஜகவில் தான் நாங்கள் இருக்கோம், திமுகவுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை, யாரு மதிமுகவும் பாமகவும் சொன்னாங்க. எனவே நான் அதை தான் சொல்ல வரேன் சார். திரும்ப அந்த தவறு செய்ய மாட்டார் சார், அவர் கொள்கையில உறுதியா இருக்கார்ல சார். அதாவது பாஜகவும் வேணாம் பாமகவும் வேணாங்க ஒரு மைண்ட் செட்ல உறுதியா. தேர்தல் பாதை திருடர் பாதை, நாங்க சமூகத்துக்காக பாடுபடும் ஒரு கொள்கையை அறிவிச்சார்ல, என்னாச்சு? மூப்பனார் திருமாவுடைய மனசை மாற்றி கொண்டு வந்தார் சார். ஆனாலும் இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்துல சித்தாந்த தெளிவுடைய தலைவராக திருமா இருக்கும்போது பாஜகவோடு எப்படி சமரசம் செய்வாரு? என்ன பலமுறை விலைக்கு பேச பார்த்தாங்க, நான் நினைச்சிருந்தா நான் அத்வாலே மாதிரி நான் அமைச்சராக இருப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் கொடுக்காரு. நான் பாஜக கிட்ட விலை போகாத தலைவர்னு திருமா மேடையிலேயே சொல்றாரு. பலமுறை விலை பேசியிருக்காங்க, நான் விலை போகாம இருக்கேங்கிறாரு திருமா. சந்தோஷம், வரவேற்போம். அந்த உறுதிப்பாட்டோடு அவர் இருந்தார் என்றால் நிச்சயமா திருமாவுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய பார்வை என்பது அதுதான். அரசியல் ரீதியாக யாரோடும் கை கொடுப்பார்கள். பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். எந்த அளவுக்கு காங்கிரஸை விமர்சிச்சுட்டு கலைஞர் கை கோர்த்தார், எந்த அளவுக்கு பாஜகவை விமர்சிச்சுட்டு போய் கலைஞர் கை கோர்த்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த கால நிலைப்பாடுகளை பார்க்குறோம். காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு 4 மணிக்கு போலீஸ்காரில் போய் கையெழுத்து போட்ட கதைகள்லாம் தெரியும், பேசியிருக்கோம். எனவே அரசியல் எது ஒன்றால் நடக்கலாம், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து. கடைசி கேள்வி, பாமக என்ன மைண்ட் செட்ல இப்போதைக்கு இருப்பாங்க, யார்கிட்ட போக வாய்ப்பு இருக்கு? பாமக நிச்சயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் அணி சேர்வார்கள். இந்த தேர்தலை பொறுத்தளவுல என்டிஏ கூட்டணிங்கிறீங்க. என்டிஏ கூட்டணியில அதிமுகவோடு நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. அதாவது எங்களுக்கான சீட்டை ஏடிஎம்கே தான் கொடுப்பாங்க, நாங்க பிஜேபி கிட்ட இருந்து வாங்க மாட்டோம். ஆமா ஆமா, அந்த மைண்ட் செட்ல தான் நிச்சயமா அவங்க இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நான் தொடக்கத்துல சொன்னதுதான், அதிக சீட்டும் நோட்டும் இங்கிருந்து தான் கிடைக்கும், பாஜக தரமாட்டாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. எனவே பெரியவர் ஐயா மருத்துவர் ராமதாஸை பொறுத்தளவில் அவருடைய வியூகம் என்பதே கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும், பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி பாதைக்கு போகணும் என்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் அவர் இருப்பார் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கு. ஓகே சார், நன்றி சார். நடந்து முடிந்த இந்த வன்னியர் சங்க மாநாட்டை பற்றி உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் தான் கூட்டணி முடிவு செய்வாங்க. மோஸ்ட்லி ஏடிஎம்கே கூட தான் போக வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஒதுக்குற சீட்டை தான் பாமக வாங்கிப்பாங்க, பாஜக ஒதுக்குற சீட்டை வாங்க மாட்டாங்க, ஏடிஎம்கே கூட தான் அசோசியேட் ஆகி போவாங்கன்னு உங்களுடைய பார்வையை விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி நன்றி தெரிவிக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.